ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தி ஸ்வர்ண மஹாலில் இருக்கிற டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27, 2024. இன்றைக்கி கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 22 கேரட்டோட கோல்டு ரேட் வந்து 1 கிராம் 7100 ரூபாய் வந்து விற்கிறாங்க. வெள்ளியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில்வரில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருள் வாங்கும்பொழுது கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. கோல்டு மாதிரி அப்படியே அன்னைய ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் எந்த கடையில் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அங்கே சில்வர் காயினோ சில்வர் பொருளோ கொடுத்தா எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச்க்கு எடுத்துப்பீங்க, எத்தனை பர்சன்டேஜ் அமௌண்ட் லெஸ் பண்ணுவீங்கன்ற டீட்டெயிலாம் கேட்டுட்டு நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. போத்தீஸில் இருக்கிற போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் இருக்கிற டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமை நீங்கள் ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு டிஜிகோல்ட் போத்தீஸ்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோகோ இருக்கும். போத்தி ஸ்வர்ண மஹால் டிஜிகோல்டு அப்படின்னு போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 100 ருபீஸில் இருந்தே அமௌண்ட் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு கிராம்ஸாக வந்து அதில் ஆட் ஆகிட்டே வரும். வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நம்ம தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம் மொத்தம் பார்த்திங்கன்னா 300 நாள் தான். ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வேணாலும் நகை வந்து 300 நாள்லேருந்து 330 நாளைக்குள்ளே நம்ம வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க போனஸும் கொடுக்குறாங்க நமக்கு. இந்த 300 நாளை 4ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 7% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 100 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா 107 ரூபாய்க்குள்ள தங்கம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 5%, 3%, 1%ன்னு கொடுக்குறாங்க. இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வேணும். நீங்கள் ஷாப்புக்கு போயிட்டு வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் ஆப்பில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீமில் போயிட்டு ஜாயின் பண்ணி போடுறது தான் நல்லது. என்னால் மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்ட முடியாது. ஆல்ரெடி நான் ஒரு ஷாப்பில் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஜிகோல்ட் ஸ்கீம் போங்க. சிலர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மாதம் 1000 ரூபாய் போட்டுட்ருக்கீங்க. மாதம் 1000 ரூபாய் உங்களால் கண்டிப்பாக போட முடியும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீமில் போகும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணி தான் பண்ணணும். இதில் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், வேஸ்டேஜும் இருக்குது, ஜிஎஸ்டியும் இருக்குது, நான் ஏன் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும், ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதால எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொத்தம் 300 நாள் கட்ட போகிறோம். ஒரு நாளைக்குமே கோல்டு ரேட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7100 ரூபாய் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா 300 நாள் கழித்து கண்டிப்பாக 8000 ரூபாய் போகும் அப்படின்றது வந்து ஒரு கணிப்பு தான். இதை விட அதிகமாகவும் போகலாம், இல்லை 7800 அந்த ரேஞ்சிலேயும் நின்றுடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிலோ 6000க்கு வந்து போகவே போகாது ரேட்டு. ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டதால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ப்ரமோஷன் வீடியோவில் நான் இன்னொரு ஷாப் நேம்லாம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இதே மாதிரி டிஜிகோல்ட் ஸ்கீம் தங்கமயிலில் இருக்குது. ஆனால் போனஸில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது நான் 3 நவம்பர் 2023 வந்து தங்கமயில் டிஜிகோல்டில் சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு 5660 ரூபாய் இருக்குது. நாளைக்கு செப்டம்பர் 28 தான் எனக்கு மெச்சூரிட்டி ஆகுது. நாளைக்கு என்ன ரேட்னு நமக்கு தெரியல. இப்போ இன்னைய ரேட் பார்த்திங்கன்னா 7100 ரூபாய் இருக்குது. இப்போ இந்த நான் 100, 200, 300ன்னு சின்ன சின்ன அமௌண்ட் தான் போட்டு இந்த டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதே அமௌண்ட்டை நான் உண்டியல்லையோ பேங்க் அக்கௌண்ட்லேயோ ஏதோ ஒரு அமௌண்ட்டாக சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வாங்கும்போது இந்த ரேட்டு தான் கொடுத்து நான் வாங்கணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதால கம்மியாக இருக்கிற ரேட்லேயே நம்ம போட்டு வாங்கிட்டே இருப்போம். நம்ம கையில் இருக்கும்போது அமௌண்ட் செலவாகிறதுக்கும் எக்ஸஸ் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம 100 ரூபாய் அப்படின்றத ஈஸியாக செலவு பண்ணிடுறோம். எல்லா இடத்துலையும் கூகுள் பே பண்ணிடுறோம். அந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம். ஏதாச்சும் நம்ம இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு செலவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து போடலாம். அட்லீஸ்ட் வந்து 300 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணி 1 கிராமோ 500 மில்லிகிராம் காயின் எடுத்தோம் அப்படின்னா கூட அது நமக்கு வந்து லாபம் தான். ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து நிறைய
அன்வான்டடான பொருட்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டேன். டெக்கர் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகி டீக்ளட்டரிங் சம்மந்தமா நான் யூடியூப்பில் வீடியோ பார்க்க ஆரம்பித்து நான் நிறைய பொருள் வந்து வெளில போட்டேன். அந்த பொருள் எல்லாமே வந்து நான் காசு கொடுத்து வாங்கின பொருட்கள் தான். ஆனால் அதுக்கு எதுவுமே வந்து வேல்யூவே இல்லாமல் ஒரு குப்பை மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி செலவு பண்ணாமல் ஒரு கோல்டு காயினாவோ இந்த மாதிரி சில்வர் காயினாவோ வாங்கி வைக்கும்போது அதுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இனிமேல் வந்து அதெல்லாம் பண்ணாமல் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போடுவேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்பில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கன்னுலாம் நான் உங்கள சொல்லலை. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்கள் ஊரில் எது இருக்கோ, உங்களுக்கு எந்த கடை மேலே நம்பகத்தன்மை இருக்கோ, ஏதாவது ஒரு கடையில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். முன்னாடிலாம் நம்ம ஒரு 3000 4000 இருந்துச்சுன்னா கூட 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிராம் காயின் போய் நம்ம எடுத்துட முடியும். ஆனால் இப்போ வந்து ரேட் ரொம்ப அதிகமானதால் கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு போய் கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிபிளே இல்லை. உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கட்டும், ஆண் குழந்தை இருக்கட்டும், வரதட்சணை இதெல்லாம் தாண்டி சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு இக்கட்டான சூழலில் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். அமௌண்ட்டை சேவ் பண்ணாமல் நம்ம இதில் வந்து கோல்டாக சேவ் பண்ணுறோம். அமௌண்ட்டாக நம்ம கையில் இருக்கும்போது கண்டிப்பாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் சேவிங்ஸில் ஒரு பங்கை வந்து கோல்டில் வந்து சேவ் பண்ணுங்கள். அதனால போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணக்கூடாதா, ஃபுல்லாகவே கோல்டாக எடுக்கலாமா அப்படி கேட்காதீங்க. எல்லா டைப்லேயும் வந்து நமக்கு சேவிங்ஸ் இருக்கணும். பேங்க்கில் கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க, கோல்டில் போடுங்க. இந்த மாதிரி போடும்போது ஏதாவது ஒரு வேல்யூ டவுன் ஆனாலும் இப்போ நான் ஏன் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ காயின் வந்து இந்த நியூ இயர் அப்போவே 6800 அந்த ரேஞ்செலாம் வந்து வித்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம காயின் வாங்குகிறோம் அப்படின்னா நியூ இயரில் இல்லை, அக்ஷய திருதி அப்போ பார்த்தீங்கன்னா 6685 விற்றுச்சு கோல்டு. அப்போ தான் நான் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு எமர்ஜென்சி எனக்கு அந்த 6200 இந்த பட்ஜெட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோல்டு ரேட் கம்மியாச்சு இல்லையா? இந்த 6200 ரேட்டில் இருக்கும்போது இந்த காயினை நான் சேல் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு லாஸ் தான் ஆகிருக்கும். அது ஒரு சின்ன நாள் தான் வந்து இருக்க போது, அந்த விலை கம்மியாக இருக்கிறது திரும்ப ஏறும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸில் வந்து எனக்கு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா நான் அப்போ வந்து அதை சேல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நஷ்டம் தான் ஆகும். இதே நான் ஒரு பேங்க்கில் ஒரு ஆர்டி போட்டு வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆகாது. இந்த கோல்டை இப்போ இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 7100 விற்குது. இப்போ விற்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக கெயின் கிடைக்கும். அதனால தான் சேவிங்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்கள் தங்கமயிலில் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள், போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டில் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம் ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 100 போடுங்க, அமௌண்ட் இருக்கும்போது போடுங்க. டெய்லி போடணுன்ற நீட் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. 300 நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 500 மில்லிகிராம் காயின் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபோன்லேருந்து பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாள் நம்மளால் கண்டிப்பாக நமக்கே தோணும் இவ்வளோக்கு நம்ம போட்டுகிட்டே வரோன்னு. அந்த சேவிங்ஸோட க்ரோவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சேவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஏதோ ஒரு ஷாப்போட டிஜிகோல்டு ஆப்பை நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட், அமேசான், பிக் பில்லியன் டேஸு, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் எல்லாமே இனிமேல் நமக்காக வரும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு. மீஷோ அதுவும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பொருளை காமிச்சு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸ்விக்கி இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஆப்பை வந்து ஒரு ஆப் 2 ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டிஜிகோல்டு ஆப்பை உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மெச்சூர்ட் ஆகி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்திங்க அப்படின்னு நீங்கள் வாங்கும்போது எனக்கு அப்போ நான் என்ன வீடியோ போடுறேனோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுவேன். இப்போ ஆரம்பித்த மாதிரி இருக்குது தங்கமயில் டிஜிகோல்டு. அந்த வீடியோ நான் போட்டது எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னை பார்த்துட்டு அப்போவே நிறைய பேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. யார் யாரெல்லாம் அந்த டைமில் வந்து டிஜிகோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே இப்போ மெச்சூர்ட் ஆகிற டைம் வந்து வந்துடும். லாஸ்ட்டு தீபாவளி அப்பயே நான் சொன்னேன், நெக்ஸ்ட்டு தீபாவளிக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்கீம் முடிஞ்சு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஜாயின் பண்ணி இப்போ எடுக்க போகிறவங்க எல்லாமே கண்டிப்பாக ஒரு லாபத்தில் தான் வந்து நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரேட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் 8000 தொட போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள்.
லாஸ்ட் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப அக்கறையாக நிறைய விஷயங்கள் வந்து விசாரிச்சிங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.